வெரைட்டி காலன் ஹோவர் எழுதிய இந்த கதை உங்க மனசை கண்டிப்பா கலங்க வைக்கலாம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் கதை. இது ஒரு அழகான ஆடியோ புக் வடிவில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போராடி கொண்டிருக்கும் எழுத்தாளர் லோவன் ஆஷ்லே ஒரு பெரிய வாய்ப்பா பெறாங்க. புகழ்பெற்ற எழுத்தாளர் வெரிட்டி ஆஃபோர்ட் அவங்க இவங்க தொடர்ந்து முடிக்கிறாங்களா, இதுக்கு நடுவுல இவங்க என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை பத்தி சொல்ற கதை தான் வெரிட்டி. கதை ஆரம்பிக்கிறதே பரபரப்பான ஒரு மேன்ஹாட்டன் சிட்டில ஒரு நபர் நோண்டிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிக்குது. அப்படி அவர் நோண்டிக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் வந்து சடனா அவர் மேல ஏறிடுது. அவரோட அந்த ஸ்கல் வந்து அந்த ட்ரக்கோட டயர்ல பட்டு செதறி அடிக்குது. இந்த செதறி அடிக்கப்பட்ட அந்த ஸ்கல்லோட ரத்தம் ஒரு சிறு எழுத்தாளரான லோவன் ஆஷ்லே மேல படுது. அவன் மேல ஒன் சைடு ஃபுல்லாவே நனைஞ்சு போயிடுது. அவன் ஒரு பார்க்கிங் கம்பியை புடிச்சுக்கிட்டு இப்ப என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியாம கதி கலங்கி ஆடி போயிடுறா. அப்ப அவளுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புதிய நபர் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வராரு. ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் கிளீன் பண்ணிக்க சொல்லுவாரு. அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே பிஸியா இருக்கும், முக்கியமா லேடிஸ் ரெஸ்ட் ரூம். அதனால ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல என்ட்ரு ஆகி கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி இவளும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போறா. பின்னாடியே அவரும் போறாரு. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு மைல்டான ரொமான்டிக் சீன் மாதிரி இங்க இது பண்ணுது ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இவன் ஷர்ட் எல்லாம் கழட்டி இவளை வாஷ் பண்ணிக்கிறா. ஃபுல்லா பிளட்டா இருக்கு இல்லையா, அவளோட ஒன் சைடு ஃபேஸும் ஃபுல்லா பிளட்டா இருக்கும். அதையும் வாஷ் பண்ணிக்க சொல்றாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கவே இல்லை. ஆஃப்டர் எ லாங் கேப் இவர் அவளை பாக்குறது, அவரு இவளை பாக்குறது இப்படின்னு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு பேரும் பேசுறாங்க. இவ பேரு லோவன். இந்த ஹெல்ப் பண்ண அந்த ஸ்ட்ரேஞ்சர் பேரு ஜெர்மே அப்படின்னு சொல்றாரு. ஜெர்மே ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. லோவன் அவளை பத்தி பெருசா எதுவும் சொல்லிக்கல. ஜெர்மே ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, இப்ப பார்த்ததை விடவா ஏதாவது கொடூரமான சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது டிசப்பாயின்மெண்டா இருக்கா, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு அவ கேக்குறான். அப்ப ஜெர்மே சொல்றான், ஆத்தங்கரையில இருந்து வெளியே தூக்கி போடும் போது தன்னோட மகளை கடைசியா பணமா பார்த்ததை பத்தி ஜெர்மி சொல்றாரு. இதை கேட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்க அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. ரெண்டு பேரும் அப்படி கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு காஃபி ஷாப்பை விட்டு வெளியே போறாங்க. ரெண்டு பேருக்குமே வேலை இருக்கு. லோவன் ஒரு மீட்டிங்காக தான் ஆக்சுவலா மேன்ஹாட்டனுக்கு வந்திருக்கா. லோவனுக்கு பேண்டம் பிரஸ்ல இருந்து மீட்டிங்காக கூப்பிட்டுருக்காங்க. சோ பேண்டம் பிரஸ்ல கோரே அப்படிங்கிற ஒரு நபரை பாக்குறதுக்காக போறா. ஜெர்மி அவரோட ஷர்ட்டை கொடுத்திருப்பாரு. இவளோட ஷர்ட் ரத்தக்கரையா இருக்கனால அந்த ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அவ போறா. ஜெர்மி கிட்ட ஒரு ஸ்பேர் ஷர்ட் இருக்கு, அதை மாட்டிக்கிட்டு ஒரு காஃபி வாங்கிக்கிட்டு அவரும் வெளியே போறாரு. இவளுக்கு ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே ஜெர்மிய கொஞ்சம் பிடிச்சு போயிடுது. ஆனா அவளுக்கு உறுத்தலா இருக்கிறது அவரோட வெட்டிங் ரிங். எனக்கு ஷர்ட்டை கொடுத்துட்டு இவரு வேற ஷர்ட் போட்டுட்டு போறாரு. சோ உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போறா. ஆனா அடிக்கடி அவ கண்ணுல கிராஸ் ஆகுறது அவரோட கையில இருக்க அந்த வெட்டிங் ரிங் தான். சோ அவன் மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்மளுக்கு பேண்டம் பிரஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங் இருக்கு, மிஸ்டர் கோரேவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோரேவை பார்க்க போறா. மிஸ்டர் கோரேக்கும் லோவனுக்கும் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, லிவிங் டுகெதர் மாதிரியான ரிலேஷன்ஷிப். ஆனா மிஸ்டர் கோரேவா இருக்கட்டும் லோவனா இருக்கட்டும் ரொம்ப சீரியஸான ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல. கோரே நிறைய பொண்ணுங்களோட டேட் பண்ணியிருக்காரு. இவ கூட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணுங்க கூடயும் இருந்திருக்காரு. சோ லோவனும் ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு ஆத்தர் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இவங்க இருந்திருக்காங்க. இந்த ஹாஸ்டல்ல நினைச்சு பாத்துக்கிட்டு அவ டேபிள், ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு டேபிள்ல வந்து உட்காந்துருக்கா. அப்போ அவளோட மைண்ட் வந்து எல்லாத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். மோஸ்ட் இன்ட்ரோவர்ட், ஒரு ஃபெயிலியரான ஒரு ஆத்தர், மோஸ்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடையவளதான் இவளை இதுல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவளோட அம்மாவும் இறந்து போயிட்டனால இவளோட நிலைமைய இவளே எப்படி பாக்குறான்னா, ஒரு எறும்பு இருக்கும். எறும்புனாவே ஆக்சுவலா குரூப்பா தானே இருக்கும். ஆனா இந்த எறும்பு அப்படி இல்லாம தனியா எங்க போறதுன்னு தெரியாம லெஃப்ட் போறதா ரைட் போறதா இல்ல ஸ்ட்ரைட்டா போறதா எப்படி போறதுன்னே தெரியாம அங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும். அந்த எறும்பை பார்த்து இவ பாவப்படுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இவ தான் பாவம். இவளை நினைச்சு இவளை கவலைப்பட்டுக்கிறா. அததான் ஒரு கம்பேரிசனா கொடுத்திருப்பாங்க. சாலிட்யூட், தனிமை அவளை வாட்டி இருக்குது. அந்த டைம்ல தான் பேண்டம் பிரஸ்ல இருந்து ஒரு இமெயில் வருது. கோரிக்கிட்ட இருந்து ஒரு ஜாப் இருக்கு, நீ நேர்ல வந்து மீட்டிங்க்கு வா, 9 o'clock பேண்டம் பிரஸ் 14th ஃப்ளோர்னு. இவ அத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணலைனாலும் தனிமையோட வாட்டி இருக்கிறனால ஜஸ்ட் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போறா. இவ ஒரு சின்ன ஆத்தர். இவ எப்பயும் பெண் நேம் வச்சுதான் எழுதுவா. ஏன்னா இவளுக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அவ கான்பிடென்ட்டா அவ வந்து வெளியே வர மாட்டேங்கிறா. இவ கோரி கூட மீட்டிங் அட்டன் பண்ண போறா பேண்டம் பிரஸ்க்கு. இப்ப பிரசன்ட்ல இவ அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி அதே இடத்துல ஜெர்மிய பத்தி நினைச்சிட்டு இருக்கா. ஜெர்மியும் அந்த இடத்துக்கு வராரு. இவ சர்ப்ரைஸ் ஆயாரா, இவரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராரா, என்ன ஏது அப்படி இப்படின்னு நிறைய தாட்ஸ் இவக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது ஜெர்மி கூட இவ பேசுறா. ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கிறதா சொல்லிருப்பாரு இல்லையா. சோ ரைட்டிங்க்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறா. அதுக்கப்புறம் அவரை பத்தி கேட்கும் போது அவரும் 14th ஃப்ளோர் மீட்டிங் தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் 9:30க்கு சொல்லியிருப்பாரு. ஆனா இவளுக்கு 9 o'clock மீட்டிங்.
அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா 2 பேரும் எலிவேட்டர்ல போவாங்க. அப்ப மிஸ்டர் கோரே 9:30 தான் வராரு. 9 o'clock மீட்டிங்னு சொல்லிட்டு 9:30 வரீங்க அப்படின்னு. ஆக்சுவலா அந்த மீட்டிங் 9:30 தான். பட் இந்த லோவன் எப்பயுமே லேட்டா தான் வருவா. சோ அவரு 9 o'clockன்னு சொல்லியிருக்காரு. ஜாமேவும் அவங்களோட மீட்டிங் அக்கம்பனை பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி கோரேவும் லோவனும் பேசிக்கிறாங்க. நான் ஒரு பென் நேம வச்சுட்டு எழுதுற ஒரு குட்டி ஆத்தர். நான் யார் கூடயும் டைரக்டா வந்து மீட்டிங் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு பேசும்போது அது கிளைண்டோட விருப்பம். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மிஸ் அமாண்டா, அப்புறம் ஜெர்மே, அப்புறம் அவரோட வக்கீல் ஒருத்தர் வராரு. அமாண்டா ஒரு ஃபைல் தரா. அந்த ஃபைல ஓபன் பண்ணி பாத்துக்கிறாங்க. மிஸ்டர் ஜெர்மே இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு எழுத்தாளர். அவங்க இப்ப ஒரு பெட் ரிடனான நிலைமையில இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கனால. சோ அவங்க சூஸ் பண்ண ஆதர் தான் இந்த லோவன். வெரைட்டி பெட் ரிடனா இருக்கனால லோவன் தான் வெரைட்டியோட புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக ஜெர்மே பேசுறதுக்கு வந்திருக்கான். அதுக்கான ஏஜென்சி தான் ஃபேண்டம் பிரஸ் தான் வெரைட்டி. அவங்க எழுதின புக்கை கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் ஒரு அக்ரிமெண்ட். அதாவது ஜெர்மேயோட ஒய்ஃப் ஒரு புக்குக்கு $75,000 கொடுக்குறேன், மொத்த சீரீஸையும் முடிச்சு கொடுத்துருங்க 2 years கேப்ல. ஓவர் ஃபர்ஸ்ட் புக் வந்து ஒரு 6 month கேப்லயே ரிலீஸ் ஆனா ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுறதே, இவளுக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இவ ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்து இருக்கா. அப்புறம் நிறைய பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன வாட்டி கோரேவும் ஜெர்மியும் பேசிக்கிறாங்க. லோவனை தனியா கூப்பிட்டு ஜெர்மியும் லோவனும் தனியா பேசிக்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் நீ எழுதுனா இந்த புக் ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறான்னு சொல்ல அவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. ஏன்னா இவ ஒரு சின்ன ஆத்தர். சோ இவ வந்து அந்த புக் வந்து எப்படி நான் எழுதுறது, நான் எப்படி கண்டினியூ பண்றது, ஒரு கோ ஆத்தரா இவ ஒரிஜினல் நேம போட்டே எழுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதெல்லாம் வெளியே காமிச்சிக்கல. இவ எழுத முடியாதுன்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. ஜெர்மி நீ எழுதின ஓபன் எண்டட் புக்கை என் மனைவி படிச்சிருக்கா. மோஸ்ட் சிமிலர், 2 பேரும் வந்து எழுதுற அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிமிலரா. சோ நீ எழுதுனா நல்லா இருக்கும்னு வெரைட்டி ஆசைப்படுறான்னு சொல்ல இவளுக்கு வேணாம்னு சொல்லணும்னு நினைச்சாலும் ஜெர்மியா பார்த்துட்டே சரின்னு சொல்லிடுறான். ஜெர்மியும் சரி உனக்காக என் அபார்ட்மெண்ட் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல கோரே இருக்காரு இல்லையா, அவரு ஆத்தர் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ லோவன் தான் ஆத்தர். அவ எழுதுற புக்குக்கு 75,000 கிடைச்சிச்சுன்னா அவருக்கு அதுல 15% கமிஷன் கிடைக்கும். பட் இது ஒரு நல்ல ஆஃபர் தான். இருந்தாலும் கோரே வந்து இது ஒரு நல்ல ஆஃபர் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. ரொம்பவே கம்மி காசுன்னு சொல்லிட்டு நெகோஷியேட் பண்றாரு. ஜெர்மே $500,000 கொடுக்கறதா ஒத்துக்கிறாரு. இத லோவன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இத பத்தி கேட்டு கோரே வந்து வாயடிச்சு போயிடுறாரு. இத பத்தி லோவன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. $500,000 உனக்கு கிடைக்கும், அதோட நீ எங்க கூட வந்து தங்குற மாதிரி இருக்கும். அப்பதான் வெரைட்டியை பத்தி உனக்கு நிறைய நாலேஜ் வரும். வெரைட்டியோட ஆபீஸ்லயே நீ இருக்கலாம். வெரைட்டியோட எல்லா புக்ஸ் பத்தியும் நீ பார்க்கலாம். அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நீ கோ ஆத்தரா அவ கூட ஒர்க் பண்ணலாம். நீ அங்க இதுக்கு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே அங்க வரலாம்னு சொல்லிட்டு $500,000 ஆஃபர் பண்றதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் கோரேவும் லோவனும் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கம்மியான காசுக்கு அவர் கொடுக்குறாரு, இது நியாயமே இல்லைன்னு சொல்லும் போது அவ $500,000 அப்படின்னு சொல்றா. அதுவும் அவ விருப்பப்பட்ட பெண்ணை அவ வச்சுக்கலாம். இது ஒரு நிறைய சின்ன ஆத்தருக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு தான். இருந்தாலும் இவன் லோவன் ரொம்ப லோவா ஃபீல் பண்றா. $500,000 சொன்ன உடனே வாயடிச்சு போன கோரே தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நாள் கோரே வந்து லோவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க லோவன் அவ திங்ஸ் எல்லாம் 2-3 நாளையில பேக் பண்ணிட்டு ஜாமே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போட்டிருக்கா. அவர் 1 week டைம் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் நான் அதுக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவ இமெயில் போட்டிருக்கா. அதுக்கு ஜாமையும் ஒத்துக்கிறாரு. இப்போ வந்து அவ தனியா அவ அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது கோரே வந்து அவரை மீட் பண்றாரு. கோரே வந்து லோவனை தனியா வந்து மீட் பண்றதுக்கு வராரு. 2 பேரும் வைன் குடிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஜெர்மேவை பத்தின கான்வர்சேஷன் போகுது. அப்ப இவ வந்து நான் சீக்கிரமா அங்க போறேன்னு சொல்றான். கோரே வந்து கொஞ்சம் ஜெலஸா இருக்காரு. பட் பழைய மாதிரி மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல இறங்கிட கூடாதுங்கிறதுக்காக லோவன் வந்து பாத்திரம் கழுவ போறா. கோரே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்துடுறாரு. ஜெர்மேயோட பொண்ணுங்களுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஜெர்மேக்கு 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. இத பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த ஃபேண்டம் பிரஸ் மீட்டிங்ல லோவன் கிட்ட இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஹார்பர் இப்ப ரீசெண்டா செத்து போன பொண்ணு, அவளுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி செத்து போனவ ஜஸ்டின். அவ ஒரு அலர்ஜியில செத்து போயிருப்பா. ஹார்பர் தண்ணியில மூழ்கி செத்து போயிருப்பா. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அவங்க ஃபேமிலியில 1 by 1 இதை இது பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோரே வந்து லோவனை வார்ன் பண்ணிட்டு போவாரு. இதெல்லாம் கண்டுக்காத லோவன் இங்க இருந்து 6 hours எப்படி டிராவல் பண்ணிட்டு போறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு லோவன் ஜெர்மே வீட்டை நோக்கி போறா. 6 hour டிராவலுக்கு அப்புறம் ஜெர்மே வீட்டை போய் சேர்றா. அது ஒரு பெரிய கேட்டட் காம்பவுண்ட். முக்கியமா அதுல ஒரு 3 acres ஆச்சும் அது சரௌண்டிங்ஸ் இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு போகிறதுக்கு நடுவுல ஒரு லேக்கும் இருக்கு. லோவன் அதுக்குள்ள போறா. அங்க பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு. காரை பார்க் பண்ணிட்டு பாக்குறான். அங்க ஒரு சின்ன பையன் நின்று இருக்கான். அவன் பேரு க்ரூ. அவன் பார்க்கறதுக்கு ஜெர்மியோட மினியேச்சர் மாதிரி இருக்கான். அவ புரிஞ்சுக்கிறா ஜெர்மியோட கடைசி பையன் க்ரூ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2 ட்வின் சிஸ்டர் அவன் இழந்திருக்கான். அவங்க அம்மாக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. பெட்ரோல் ஆல்மோஸ்ட் கோமா ஸ்டேஜ் மாதிரியான நிலைமையில இருக்காங்க.
சோ அவனை பார்த்து இறக்கப்பட்டுட்டே போறான், ஹாய் சொல்றான். அவனும் ஹாய் சொல்லிட்டு போய் லோவன் மூஞ்சிலே டோரை சாத்தின மாதிரி சாத்திட்டு உள்ள அவன் பாட்டுக்கு போயிடும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லோவன் கால் பண்ணி ஜாமியை வர சொல்றா. ஜாமி மேல இருந்து கீழே வந்து டோரை ஓபன் பண்றாங்க. இவன் தான் என் பையன் குருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். அவளுக்கு அவனை கெட்ட வார்த்தையில திட்டும் போல இருக்கு, இருந்தாலும் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கு. உடனே ஜாமி கொஞ்சம் வேலையா உள்ள போன வாட்டி ஒரு சோடா பாட்டில் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு லோன் ஹெல்ப் பண்றான். இந்த குழந்தைய நம்ம கெட்ட வார்த்தையில திட்டணும்னு நினைச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஜாமி லோவனோட திங்ஸ் சூட்கேஸ எடுக்கதான் ஹெல்ப் பண்ணதான் போயிருக்கு. அதை எடுத்துட்டு உள்ள வரான். அப்போ குரூவை பார்த்து நோ மோர் சோடாஸ் நீ குடிக்க கூடாது, வச்சுட்டு போன்னு சொல்றான். இவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்கன்னு சொல்றான். ஆஸ் எ பேரண்ட் திங் அவன் கரெக்டா அதுக்கேத்த மாதிரி சோடாவை ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கிறதுக்குள்ளாரு ஒரு முருங்கு குடிச்சிட்டு தான் வைக்கிறான். ஜாமி நான் உங்களுக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டுட்டான்னு கேக்குறான். ஓ அப்கோர்ஸ் அப்படின்னு சொல்றான். உடனே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு, அதுதான் வந்து லோவனுக்கு அவங்க அலாட் பண்ணிருக்காங்க. அந்த ரூம் பக்கத்திலேயே தான் வெரிட்டியோட ஆஃபீஸ் ரூமும் இருக்கு. சோ அவளுக்கு ஈஸியா ஆக்சஸ்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவ பெட்ரூமை காமிக்கிறான். இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப புதுசா இருக்கு, ஏன்னா அவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2.5 மில்லியனுக்கு வாங்கியிருப்பாங்க. இது அப்போ 3 மில்லியன் இப்போ ஒர்த் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுல இருக்க ஒரு ரூம் சைஸ் தான் அவளோட மொத்த அபார்ட்மெண்ட் சைஸே. அப்படி இருக்கும் போது இது அவளுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்பவே வியந்து பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா எப்பேற்பட்ட நாவலையும் சீரியஸையும் எனக்கு முடிச்சிடலான்னு ஒரு கான்பிடென்ட் வருது. ரிச் அண்ட் கான்பிடென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரிச்சா இருக்க பிளேஸ்ல வந்து தங்கன்னா அவளுக்கு கான்பிடென்ட் வருமா அவளுக்கு தோணுது. அவ பெட்ரூம் நல்லா சுத்தி பார்த்துட்டா வாட்டி எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி இது பண்றான். அப்ஸ்டார்ஸ்க்கு போய் அப்படியே வெரிட்டியும் வந்து மீட் பண்றாங்க. வெரிட்டி எந்த ஒரு அசைவும் இல்லாம அவ பாட்டு ரொம்ப ஏமாற்றத்தோட பாக்குற மாதிரி ஏதோ ஒரு இடத்த பாத்துக்கிட்டு அப்படியே வந்து படுத்திருக்கான். ஆல்மோஸ்ட் சீரியஸ் கேஸ். அவளோட நர்ஸ் ஏப்ரலா லோவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி லோவனுக்கு ஒரு பெண் நேம் வந்து ஜாமியை வந்து வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு லாரா சேஸ் அப்படின்னு வச்சிருப்பான். அந்த லாரா பேரை தான் எல்லார்கிட்டயும் சொல்றான். வெரிட்டி பக்கத்திலே இருக்க பையன் வந்து போனை நோண்டிட்டு உட்காந்துருப்பான். போனை எடுத்து வச்சுட்டு தூங்கவான்னு சொல்லி ஜாமி சொல்லிட்டு இருப்பான். அவன் கேட்காதனால விளையாட்டுத்தனாலாம் கொஞ்சம் பண்ணி அவனை போனை வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க அனுப்பிட்டு இவங்க 2 பேரும் திரும்ப டவுன் ஸ்டேர்ஸ் போய் வெரிட்டியோட புக் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நர்ஸ் ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டு போனான், ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த மிட் நைட் மர்ஸ் மாதிரி வெரிட்டிக்கு வரும், அதுக்கு மெடிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஜெயமை தான் கொடுக்கணும். சோ ஜாமே வந்து முடிச்சிருக்கணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டைரக்டா வந்து லோனை கூட்டிட்டு ஜாமே வந்து கீழே வந்து வெரிட்டியோட ஆபீஸ் ரூம் காட்டுறான். பெரிய டேபிள் சுத்தி ஃபுல்லா புக்ஸ். வெரிட்டி ஒரு இடம் விடாம ஃபுல்லா கிறுக்கி தள்ளிட்டே இருந்திருக்கான். அவ நோட் பேட் நோட் ஸ்டிக் இதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி குரோவோட டயப்பர்ல கூட ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்கான். அவ்வளவு ஒரு லவபுளான ஆத்தராக இத பார்த்து அவ வியந்தே போறான். ஆனாலும் வந்து லோவனுக்கு ஒரு கான்பிடென்ட் வருது, நம்ம வெரிட்டியோட சீரீஸை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 9 புக்ஸ் கொண்ட சீரீஸ். 6 வந்து வெரிட்டி முடிச்சிட்டா, ரிமைனிங் 3 தான் இருக்கு. சோ இந்த சீரீஸை வந்து நான் எப்படியாவது முடிப்பேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்து லோவனுக்கு வருது. சோ அது ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு சவுண்ட் ப்ரூஃபான பிளே. அதனால அந்த பிளேஸ்ல வந்து என்ன கிடைக்குமோ பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஜாமே அவளை அந்த இடத்துலயே விட்டுட்டு மேல போயிடலாம். இப்போ ஒரு மேனுஸ்கிரிப்ட் கிடைக்குது. அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து வெரிட்டியோட ஆட்டோபயோகிராஃபி. அடுத்தவங்களோட ஆட்டோபயோகிராஃபி படிக்க கூடாதுனாலும் வெரிட்டியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோட அவ ஆட்டோபயோகிராஃபியை படிக்கிறா. அது அவளோட கதையை கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அவ யோசிக்கிறா. அவளுக்கு அவளே சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறா. இதை படிக்கும் போது அவளுக்கு ரொம்பவே தயக்கமா இருக்கு, இருந்தாலும் ஜாமே மேல இருக்க இன்ட்ரெஸ்ட்னாலையும் படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல சாப்டர் 1 இந்த புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஹார்பர் மற்றும் ஜஸ்டினோட டெத்தை பத்தி ரொம்ப சோகமா எழுதிட்டு அதுக்கப்புறம் சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வெரிட்டி ஆரம்பிக்கிறான். அதுல வெரிட்டி எப்போ எப்படி ஜாமியை மீட் பண்ணான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க. ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் கொடுக்குற பார்ட்டிக்கு ஜாமியும் வெரிட்டியும் தனித்தனியா தான் வந்திருக்காங்க. அங்கதான் வெரிட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஜாமியை பாக்குறான். இவன் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். ஜாமி ரொம்பவே ஹேண்ட்ஸமான மேன். அவன் கோட் ஷூட் போட்டு ரொம்பவே அழகா இருக்கான். இந்த பார்ட்டியில வெரிட்டி ஒரு ரிச் இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சு அவர் கூட செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தோட தான் வந்திருக்கான். ஆனா ஜாமியை பார்த்த உடனே அந்த எண்ணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஜாமாவே ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சாராம். ஜாமியும் அதே மாதிரிதான் வெரிட்டியே ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபர்ஸ்ட் 2 glasses ஆஃப் வாட்டர் குடிக்கிறாங்க. ஆல்ரெடி அவ 3 பேக்ஸ் உள்ள போட்டிருக்கா. அதனால 2 பேருக்கும் கிளாஸ் ஆஃப் வாட்டர் போதும்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட் ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. இது அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா மாறு. இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் முடியுது. அவங்க லிவிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு வகையில இந்த நைட் வழிவகுக்குது. இதை முடிச்சுட்டு சாப்டர் 1 முடிச்சுட்டு இவன் அந்த ரூமை விட்டு வெளியே போறா. கண்டிப்பா அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம் தான். ஏன்னா வெளியே வந்து ஒரு ஸ்கிரீமிங் நாய்ஸ் கேக்குது. அது என்னன்னா வெரிட்டி வந்து நைட் மேர்ஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீம் தான். அதுக்கு டேப்லெட் கொடுத்து ஜாமி வரும். ஆனா இவளுக்கு அது வந்து ஜாமி தான் வெரிட்டி ஏதோ பண்றான்னு நினைச்சிட்டு மேல போய் பாக்குறா. பார்த்தா இவன் நினைக்கிறது தப்பு. இவளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. பட் என்னன்னு கேட்க முடியும்.
ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீட்ல வந்து நைட் 11 மணிக்கு பசிக்குதுன்னு கேட்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நிக்கிறான். அப்ப ஜெர்மியோ வந்து உனக்கு பசிக்குதா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவன்ல பீஸா கரெக்டா வெந்து வருது. கரெக்டா அது அவனோட அந்த அலாம் கரெக்டா வந்து அடிக்கும் போது ஜெர்மி வந்து அந்த பீஸா விடு. எனக்கு பீஸானாவே பிடிக்காதுன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் ஜெர்மிக்காக இப்ப வந்து அவ பீஸா சாப்பிட்டா. அப்ப இவங்களோட பாஸ்ட் லைஃப பத்தி லோவன் என்கொயரி பண்ணும் போது ஆல்மோஸ்ட் சிமிலர் இதெல்லாம் வந்து ஜெர்மியும் சொல்றேன். சோ இவளுக்கு ஜெர்மி சொல்ல சொல்ல வந்து செகண்ட் பார்ட்டை படிக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கு. மோர் ஓவர் இவளுக்கு ஜெர்மியை பத்தி தெரிஞ்சுக்கணும், வெரைட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறத விட. ஏன்னா இவளுக்கு ஜெர்மி மேல கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தேர ஆரம்பிக்குது. ஆனாலும் இவன் மனசுக்குள்ள நம்ம அந்த புக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் படிக்கிறோம், சோ நம்ம படிச்சாகணும்னு சொல்லிட்டு சாப்டர் 2 போய் படிக்க போறான். குட் நைட் லோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜெர்மி ஃபர்ஸ்ட் டைம் லோவனோட பேரை ஷார்ட்டா கூப்பிடுறான். இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே இன்ட்ரெஸ்டோட சாப்டர் 2 படிக்க போறான். சாப்டர் 2ல பெருசா ஒண்ணுங்க. இவங்க அடுத்த 2 இயர்ஸ் வந்து ஜெர்மியும் வெரைட்டியும் வந்து ஒன்னா லிவிங் டுகெதரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெர்மி ஒரு கொஞ்சம் வேலை விஷயமா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு. இவங்க இது வரைக்கும் தனியா தூங்கினதே இல்ல. வெரைட்டி ரொம்ப சோகமாயிரு. ஜெர்மி வந்து நீ ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெர்மி கிளம்பிடுறான். கொஞ்சம் ரஃபா சொல்ற மாதிரி சொல்றான். பட் வெரைட்டி அதை பெருசா எடுத்துக்கல. பட் வெரைட்டி வந்து ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறான் இந்த காலகட்டத்துல. ஆமா, வெரைட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆத்தராவே ஆக போறான். அவ ஜெர்மியோட நினைச்சுதான் அந்த நாவல் எழுதுறான். ஜெர்மியோட பேரை மாத்தி லேன் அப்படின்ற ஒரு பெண் நேம் வச்சு எழுத கரெக்டா ஒரு செவரல் வீக்ஸ் போன வாட்டி ஜெயமானும் கரெக்டா வந்து வரான். கரெக்டா இவ லாஸ்ட் பேஜ் ஆஃப் இவ நாவல கரெக்டா எல்லாமே பண்ணி கதையை ஃபுல்லா எழுதி முடிச்ச வாட்டி ஜெர்மியை மீட் பண்றா. அன்னைக்கும் ஜெர்மியை பார்த்த சந்தோஷத்துல வெரைட்டியும் ஜெர்மியும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஜெர்மி சொல்றான். வெரைட்டி வேணான்னு சொல்ற மாதிரி லைட்டா பாசாங்க கட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன, வெட்டிங் தான். பட் ஆஸ் சூன் அஸ் இவங்க வெட்டிங் முடிஞ்சாவே வெரைட்டி கன்சீவும் ஆயிடுறா. அப்படி ஒரு என்ஜாயபிளான லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த என்ஜாயபிள் லைஃப்ல தான் இப்படி ஒரு ட்ராஜடி வந்து இந்த குடும்பமே இப்படி மாறி போச்சுன்னு லோவன் இந்த கதையை படிச்ச வாட்டி ரொம்பவே இவங்க ஃபேமிலிக்கு வருத்தப்படுறான். கோரை சொன்ன மாதிரி இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விபத்தா, இல்ல எல்லாரும் நம்புற மாதிரி இது நிஜமா நடந்த விபத்தா? மேற்கொண்டு இத பத்தி பார்ட் 2ல பார்க்கலாம்.